ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போலி செய்ய போகிறோம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இது தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா தோல் எடுத்துகிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். நான் கிழங்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்குதுன்னு பார்த்துட்டேங்க. 1 கப்பு கிழங்குக்கு நான் 1 கப்பு ஸ்வீட்டு சேர்க்குறேன், வெல்லம் சேர்க்குறேங்க. வெல்லத்தை எப்பவும் போல் குப்பை இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். பாகுபதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். போலிக்கு மாவு பிசைய போகிறோம். பாருங்கள், மாவு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு, கோதுமை மாவு எது வேணால் செய்யலாம். இப்போ நான் மைதா மாவில் செய்ய போகிறேன். மைதா மாவு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம போலி திரட்டும் போது ஈஸியாக இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய். 1 மணி நேரம் ஊறினா நல்லது. கடைசியாக ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். போலி செய்கிறதுக்கு மேல் மாவு ஊறிட்டுருக்கு. நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்து இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. பாகுபதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இதை நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். வெல்லத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதை மறுபடியும் இதே பேன்லேயே ஊற்றிக்கலாங்க. இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்மளோட பொடி நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கும். அதனால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹல்வா கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கிளறிக்கலாங்க. இது நல்லா பக்குவமாக கிளறும்போது உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ தேவைப்பட்டால் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இனிப்பு அதே மாதிரி தான். நான் 1 பங்கு கிழங்குக்கு 1 பங்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது கிளறும்போது தேங்காய் டேஸ்ட்டு பிடிக்க முடியும், தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். இல்லை கடலைப்பருப்பு கூட வேக வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம சாய்ஸ் தான். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு பாருங்கள். வெல்லமும் கிழங்கும் போட்டு செஞ்சாலே சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போலி சூப்பராக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து இது கூட சேர்த்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு, தேங்காய் சேர்த்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்களா எவ்வளோ சீக்கிரமாகவே கெட்டி ஆகிடுச்சு. இது ஒட்டாமல் வர்ற அளவுக்கு, அதாவது பால் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், பக்குவமாக வந்துடுச்சு. எந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா ஆறின உடனே இன்னும் நல்லா டைட் ஆகுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போலி செய்ய மேல் மாவு நம்ம ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சுங்க. அப்புறம் நம்ம அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், அந்த பூர்ணம் ரெடி பண்ணியிருந்தோம், அது நல்லா ஆறிடுச்சு. நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போலி தட்ட ஆரம்பிச்சிடலாங்க. தோசைக்கல் சூடாகிட்டுருக்குங்க. பிளாஸ்டிக் ஷீட்டு தான் எங்கிட்ட ரெடியாக இருக்கேன், அதனால் இப்போ நான் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக பூரி மாவு மாதிரி இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கவரில் நான் எண்ணெய் பூசி வச்சுக்கலாம்.
அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா ஓரளவுக்கு விரிச்சிக்கலாங்க. விரிச்சிட்டு இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக தெரிஞ்சால் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இது கூடயே சேர்த்து கூட நீங்கள் தட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ஆகட்டும், வெளியே வைக்கிற அந்த மேல் மாவாகட்டும் உங்கள் சாய்ஸ் தான். பெருசாக சின்னதாக நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். நல்லா ஈஸியாக தட்ட வருங்க. பாருங்கள், திக்காக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இப்படியே நிறுத்திக்கலாம். எனக்கு ரொம்ப சின்னதாக மெலிசாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் நல்லா விரிச்சிக்கலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச போலியை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுட்டு எடுக்கும்போது ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நம்ம சுட்டு எடுத்தோம்னா ஃப்ளேவரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கீழே ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். வந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அட்டகாசமாக வந்திருக்கு. இப்போ மேலே வந்திருக்கிற மாதிரி கோல்டன் கலர் கீழேயும் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காதுங்க. 2 நிமிஷத்துலேயே போலி சுட்டு எடுத்துடலாங்க. ஒரு போலி சுட்டு எடுக்க 2 நிமிஷம்தான் ஆகும். நெய் எண்ணெய் 2 மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை முழுக்க நீங்கள் நெய்லேயும் செஞ்சுக்கலாங்க. அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாதிரி எல்லா போலியும் நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அட்டகாசமாக நம்மளோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போலி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வெல்லம் ஏலக்காய் கலந்ததுனால அட்டகாசமாக இருக்குது. நம்ம சுட்டு எடுக்கும்போது நெய்யும் எண்ணெயும் கலந்து செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்களுக்காக இந்த வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.